அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். அன்புக்கினிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. நம்மை படைத்த நம்முடைய இறைவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் மனிதர்களுக்கு இந்த உலகத்தினுடைய யதார்த்தத்தை பாடம் எடுத்து கொண்டிருக்கின்றான். இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை மிக சொற்பமானது. இந்த உலக வாழ்க்கை நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. நாம் என்னமோ தொடர்ந்து பெரிய ஒரு வாழ்க்கையை வாழப்போகின்றோம் என்கின்ற கனவோடு நாம் இருக்கிறோம், லட்சியத்தோடு நாம் இருக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், நாளைக்கு நமக்கு மரணம் வரலாம், அடுத்த நொடியே நமக்கு மரணம் வரலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும். இந்த மனிதன் விரண்டு ஓடக்கூடிய இந்த மௌத்து, மனிதன் நினைத்து பார்க்க பயப்படக்கூடிய, மனிதன் சிந்திக்க பயப்படக்கூடிய இந்த மரணம் அப்படிங்கக்கூடிய ஒன்று உங்களை சந்தித்தே ஆகும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எதிர்பாராத நிலையில மனிதனை சந்திக்கும் அது. சுப்ஹானல்லாஹ். அப்படியான மரணங்கள் நம்மை சுற்றி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. சகோதரர் தைமியா என்கின்ற காயல்பட்டினத்தை சார்ந்த ஒரு சகோதரர், சின்ன வயசுக்காரர், ரொம்ப ஆக்டிவாக இருந்தவர், சமூக பணியில் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டவர், தமுமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். அவரை பற்றி கேள்விப்படும் பொழுது மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தொழுது வணங்கக்கூடிய தொழுகையாளியாக இருக்கிறார். அவருடைய மரணமும் காலையில் ஃபஜ்ர் தொழுகும் பொழுது தான் மயங்கி விழுந்தார். அதோடு தான் அவருக்கு மரணம் வந்ததாக கேள்விப்பட முடியுது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய எல்லா நன்மையான காரியங்களையும் ஏற்றுக்கொள்ளட்டும். அவருடைய பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்து அவருடைய கபரை அல்லாஹ் விசாலப்படுத்தி அந்த சகோதரருடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன ஆறுதலையும் அழகிய பொறுமையும் தரட்டும் அப்படிங்கிற அந்த துஆவை நம்ம செஞ்சுக்கிறோம். அன்பானவர்களே, இந்த மரணம் நமக்கு தரக்கூடிய படிப்பினை மிக பெருசு. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு நாள் வாழ போகிறோம்? சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டது என்றால் அவருடைய தௌபாவுடைய கதவு மூடப்படுகின்றது. அவரால் பாவ மன்னிப்பு கேட்க முடியாது. உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்கின்றான். எவ்வளவு பாவங்கள் செய்தாலும், எவ்வளவு எல்லையை மீறினாலும் அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ், இனிமே நான் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன், யா அல்லாஹ், நான் நல்ல அமல்கள் செய்கின்றேன், யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு, யா அல்லாஹ், எனக்கே நான் அநீதம் செய்து விட்டேன், யா அல்லாஹ் என்று மனமுருகி நாம் துஆ செய்தோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணையை கொண்டு, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை கொண்டு நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். அந்த பாவங்கள் கடல் அளவு இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ. உங்களுடைய அனைத்து பாவங்களையும் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். யார் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்றான். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களை நான் விரும்புகின்றேன் என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். நாம் ஒவ்வொரு நாளும் பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம், ஒவ்வொரு நிமிடமும் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை தடுத்தானோ அதை செய்யக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். அல்லாஹ்வை மறக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். மார்க்கத்தினுடைய அந்த வரையறைகளை மறக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். எல்லையை மீறக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். நம்முடைய மரணத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம். அடுத்த நொடி நமக்கு மரணம் ஏற்பட்டால் நம்மளுடைய நிலை என்ன? இவ்வளவு பாவங்களை சுமந்த நிலையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் பார்க்க முடியுமா? அதற்கான தைரியம் நமக்கு இருக்குதா? கூனி குறுகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னாடி நாம் நிக்கணுமே, யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத் இல்லாம நம்மளுடைய அமல்கள் சொர்க்கத்துக்கு யாரையும் இழுத்து செல்ல போறதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு அல்லாஹ்வை நினைவு கூறணுமே. இந்த உலகத்தில் அவனுக்கான ஒரு வாழ்க்கையை வாழணுமே, அவன் சொன்னது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணுமே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய ஒரு வாழ்க்கையை வாழணுமே. பெருமை இல்லாத, பொறாமை இல்லாத, போட்டி இல்லாத, பிறரை நேசிக்கக்கூடிய, பிறருக்கு தஅவா செய்யக்கூடிய, எதன் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்லிச்சோ அதன் அடிப்படையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழணுமே. இந்த உலக வாழ்க்கை ரொம்ப குறுகியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபலா தகுர்ரன்னக்குமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த குறுகிய வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், நீங்க ரொம்ப நாள் வாழ போறது இல்லைன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்யறான். பண்பானவர்களே, நம்ம கிட்ட ஒரு மாற்றம் தேவை. இப்படியான மரணங்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு மிக பெரும் பாடம். நாளை நாம் மரணிக்கப் போகின்றோம் என்பதற்கான பாடம். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்.
நாம் மரணிக்கும் பொழுது சிறந்த மரணத்தை கேட்கணும், சிறந்த மரணம் நமக்கு சம்பவிக்கணும். அப்போ நான் ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழணும். எப்படி வாழ்கின்றோமோ அப்படிதான் மரணம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரை நீங்கள் தோழமையாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அவர்கள் தான் நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு தோழமைகள். சொர்க்கம் செல்லக்கூடியவர்களை, சொர்க்கத்துக்கான வாழ்க்கை வாழக்கூடியவர்களை நாம் தோழமைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழக்கூடியவர்களை நாம் தோழமைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களை தோழமைகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை மறுமைக்கான முதலீடு என்பதனால ஒவ்வொரு விஷயத்தையும் கேர்ஃபுல்லாக நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இந்த உலகத்தில் அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க, யாரும் நம்மளோட வரமாட்டாங்க. நாம் மட்டும்தான் நம்மளுடைய ரப்பை தனியாக சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றாங்கிறது முக்கியம். கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னாங்கிறது தான் முக்கியமே தவிர மக்கள் என்ன சொன்னாங்கிறது முக்கியம் இல்லை. மரணத்துக்கு அப்புறம் இந்த மக்கள் யாரும் வரப்போறது இல்லை, நம்மளுடைய அமல்கள் தான் வரப்போகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கருணை காட்ட வேண்டும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் ஞாபகம்க்குரிய ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை, சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். பாவ காரியங்களிலிருந்து நாம் நம்மை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும், தூரமாக வேண்டும். பாவத்தை வெறுக்கக்கூடிய உள்ளம் நமக்கு வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.